கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் CA மாணவர்கள் மாநாடு 2024 நடைபெற்றது. கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் CA மாணவர்களுக்கான தேசிய மாநாடு 2024 ஜூலை 5 மற்றும் 6 ஆகிய 2 நாட்கள் PSDR கிருஷ்ணம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் CA படிக்கும் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். 2 நாட்கள் நடைபெறவுள்ள கருத்தரங்கில் முதல் நாளான இன்று தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா மற்றும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு ICAI தென்னிந்திய பட்டய கணக்காளர்கள் பிராந்திய கவுன்சில் கோவை கிளை, SIRC மற்றும் தென்னிந்திய பட்டய கணக்காளர்கள் மாணவர்கள் சங்கம் கோவை கிளையால் SICASA நடத்தப்படும். கருத்தரங்கில் வருமான வரி சட்டங்கள் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் குறித்து கலந்துரையாடல், CA படிப்பிற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையிலான சொற்பொழிவுகள், GST மற்றும் AI செயற்கை நுண்ணறிவு குறித்த கலந்துரையாடல்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றன. ICAI முன்னாள் தலைவர் CA ராமசாமி தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். CAR கேசவன் முன்னாள் இயக்குநர், நிதி, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். CA K ஸ்ரீபிரியா குமார் மத்திய கவுன்சில் உறுப்பினர், கோவை ICAI கிளையின் தலைவர் விஷ்ணு ஆதித்தன், SICASA கோவை கிளை தலைவர் CA தங்கவேல், MICAI கோவை கிளையின் செயலாளர் CA சர்வத் கிருஷ்ணன் மற்றும் பல தொழில்துறையினர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியாவின் முன்னாள் பிரசிடென்ட் G. ராமசாமி கூறியதாவது: இந்த கருத்தங்க தேசிய மாணவர் கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கங்களில் வருமான வரி சட்டங்கள் என்ன மாறுதல் இருந்திருக்குது, CA படிக்கிற பசங்க பொண்ணுங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் எப்படி அதிகமாக முயற்சி எடுத்து படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன்ஸ், அவங்க எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா காலேஜில் படிக்கிறது வேறு, CA படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் மோட்டிவேட் எப்படி அவங்க எக்ஸாமினேஷன், இந்தியா உலகத்திலே மிகவும் டஃப்பான எக்ஸாம் CA எக்ஸாம் தான். அது இந்தியாவுடைய CA எக்ஸாம் ரொம்ப டஃப். அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். எப்படி நீங்கள் இப்போ ஒரு போட்டி போடணும், உலக அளவில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்தியா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் உலக அளவில் போட்டி போடணும்னா நல்லா மேலே பழக்க அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த GST பற்றியெல்லாம் நிறைய படிக்க சொல்லி போட்டிருக்கோம். இப்போ டெக்னாலஜி, இந்த ChatGPTன்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லா பக்கமுமே அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்குது, எல்லா பக்கமும் இப்போ இந்த ஒரு டெக்னாலஜி எனேபிள்டு எக்ஸசைஸ் தான் போயிட்டுருக்கு. டேக்ஸ் கட்டுறோன்னா டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி இது பண்ணணும், GSTக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இது எல்லாமே யாருமே அங்கே பர்சனலாக போக முடியாது, எல்லாமே ஆன்லைன் தான் ஃபைல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ஸில் என்ன சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு கருத்தரங்கு போட்டு இந்த மாணவர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் இந்த CA இன்ஸ்டிடியூனுடைய ஒரு கொள்கை. அதில் இவங்கெல்லாம் சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர்னு இங்கே ஒரு 32 பேர் செலக்ட் பண்ணுறாங்க ஆல் இண்டியா லெவலில். இப்போ அதில் மேடம் ஸ்ரீபிரியா குமார் சென்னையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த சதர்ன் ரீஜன் 5 ஸ்டேட்டுக்கு இவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க போர்ட் ஆஃப் ஸ்டடீஸு இந்த இதை ஒரு டைரக்டராக இருந்து இந்த கம்ப்ளீட்டாக ஒரு இந்தியா பூரா நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்கும் இவங்க கூட இருந்து நடத்தி கொடுக்குறது. அவர் தென்னிந்தியாவிலேருந்து இந்த சதர்ன் ரீஜனுக்கு இவங்க இருக்காங்க. அவங்க அவர் ஹைதராபாத்காரர். ஸோ எல்லாம் ஜாயின் டுகெதராக இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 30% எல்லா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறதுல 30லேருந்து 35% ஸ்டூடெண்ட்டு தான், எல்லா பெண்கள் தான் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி 40% வந்தாச்சு. இப்போது இந்த CA ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது 40% பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க. 30% 4 லட்சம் மெம்பர் இருக்காங்க. அதில் 30% 1,20,000க்கு மேலே பெண்கள் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்காங்க. இப்போ SEBI எல்லாம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, இந்த லிஸ்டட் கம்பெனியில் கம்பல்சரியாக ஒரு விமன் டைரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்தவங்க விமன் டைரக்டராக போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ விமன் இதுக்கு இப்போ வீட்டுக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம், கன்சல்டேஷன் வீட்டிலிருந்தே பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரோக்ராம் மேடம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ரொஃபஷன், இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு CA இன்ஸ்டிடியூட்டில் ஒரு விஷன் டாக்குமெண்ட் கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவில் இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க 2049 2047
அந்த இதுக்கு 2047 எப்படி இருக்கணும் இந்தியா அப்படின்னு ஒரு விஷன் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இது 1949 வந்தது இந்த சிஏ இன்ஸ்டியூட். இதுக்கு ஒரு விஷன் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கவுன்சிலில், இவங்க தலைமை ஏற்று எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சதர்ன் ரீஜனில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 30 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேண்டியது இருக்கும் அந்த டைமில். எக்கானமி நல்லா க்ரோ ஆகிருக்கு, ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு, கம்ப்ளைன்சஸ் நல்லா இருக்குது. ஸோ மக்களுடைய வெளிநாட்டிலேருந்து பணங்கள் வந்து முதலீடுகள் செஞ்சிட்ருக்காங்க, இங்கிருந்து வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறாங்க போது எக்கானமி க்ரோ ஆகிறதுனால இந்த ரோல் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மட்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிறனால அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரைட் நோ 4 lakh CAs வந்து இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ இந்த 10 lakh